Hi guys, welcome to back 2026. எனக்கு என்னமோ 2027 மாதிரியே இருக்குது. அது ஒன்றும் இல்லை, என்னன்னா நெக்ஸ்ட் இயர் என்னுடைய விசா வந்துட்டு முடிய போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அதே திங்கிங் இருக்கனால இன்னைக்கு 2026ங்கிறத எனக்கு 2027 மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, மெயினாக நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மேட்ருக்கு போயிடலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இருக்கக்கூடிய தாட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். 2025 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ போடுறது தான் என்னோட ரெசல்யூஷனாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 10 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த 10 வீடியோஸில் இன்னைக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வருஷம் நம்ம எப்படி உன்னத்திக்கிறோங்கிறது தான் என்னுடைய மோட்டிவே. ஸோ டாக்ஸிக் வேர்ல்டு இல்லாமல் ஸோ இயர்லி நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கேனா இல்லையா அப்படிங்கிறது தான் நான் பார்க்க போகிறேன். ஸோ ரெசல்யூஷன்ஸ் எடுத்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இருக்கிறதுக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த கேமரா முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சை டைப்பாக இருக்கும், கொஞ்சம் பேச முடியாது. ஸோ நிறையா அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ ஓகே, ஸோ உங்கள் முன்னாடி நின்று நல்லா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 2025ல் நான் இம்ப்ரூவ் ஆகிருக்கேன் அப்படிங்கிறத எனக்கு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2025ல் என்ன ரெசல்யூஷன் எடுத்தீங்க, அதை சக்ஸஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா, இல்லை இன்னும் அடுத்த வருஷம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கீங்களா, என்ன அப்படிங்கிறத நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யூகேவில் வந்துட்டு ஒரு கடையில் வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்றைக்கும் நான் கடைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நவம்பர் 20. இப்போ வீடியோ எடுத்துனா தான் நான் ஜனவரியில் போடுவேன். ஸோ அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். 2026 இந்த மேன் நிறையா எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாரு. ஒரு தெலுங்கானா பர்சன், சாரி 2025ல் ஒரு மோட்டிவ் பண்ணாருன்னு வச்சுங்களேன். நான் ட்ராவல் பண்ணி இங்கே வந்துட்டு என்னுடைய கடைக்கு வேலைக்கு வருவேன். ஸோ வின்டர் சீசன்னால இந்த படியில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ வின்டர்னால இங்கே வந்துட்டு வலிக்கு விழுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, சால்ட்டு ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த சால்ட் எடுத்து இங்கே இருக்க எல்லா ரோட் சைடில் இந்த மாதிரி மக்கள் நடக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே வலிக்கூடாமல் இருக்கிறதுக்கு இந்த சால்ட்டை கொட்டி வச்சுருப்பாங்க. பைதவே யூகேவில் இப்போ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 o'clock ஆகுது. பார்த்தீங்கன்னா என்னுடைய கையெல்லாம் ரொம்ப ஃப்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த வீக் வந்து ஸ்னோ டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 days பிஃபோர் ஸ்னோ பேஞ்சிருக்கு. பயங்கரமாக தூக்கத்தில் மேபி இன்னும் ஸ்னோ டைம் நிறையவே நமக்கு இருக்குது. ஸ்னோ டைம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக ஒயிட் கலரு, இந்த பில்டிங் எல்லாம் ஒயிட் கலரு, மரம் எல்லாம் ஒயிட் கலராக இருக்குது. வேறு லெவலில் இருக்கும். இந்தியாவிலேயே அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். மேபி பிட்வீன் த டைமில் இந்த நியூ இயர் வரத்துக்குள்ளே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் எப்படியும் மேபி விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்னோவில். ஸோ அந்த டைம் செட் ஆச்சுனாலும் அதையும் நான் கவர் பண்ணி வீடியோவில் ஆட் பண்ணுறேன். கைஸ், நான் வேலை செய்யக்கூடிய கடை ஏரியா இது. கைஸ், நான் இருக்கிற ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பனிக்கோட்டை ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு -1 இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்னோ போட்டுறதுக்கான அறிகுறி. வெளியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோடு வந்துட்டு நல்லா ஃப்ரோஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ தான் 2-3 பேர் எங்கே வலிக்கு விட்டு விழுந்தாங்க. ஸோ எல்லாருமே இனிமேல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனியில் பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஸோ காட்டுற பாருங்க. ஸோ கைஸ், நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. ஸோ இன்னும் கொஞ்ச நாள் இல்லை, இன்னும் மேபி ஒரு 4 daysக்கு அப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக பனியாக மாறும். இருக்கிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக அழகாக இருக்கும். ஏன்னா பார்க்குறீங்களா கைஸ், நானும் 4 நாளாக ஒவ்வொரு நாளும் இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்கேன், இந்த இடமெல்லாம் ஸ்னோ ஆகும் அப்படின்னு சொல்லி. பட் இன்னமும் ஸ்னோ வரல. ஸோ 4 நாளாக சரியான குளிர் மழையமாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போமே, கண்டிப்பாக வரும். எனக்கு என்னுடைய ஹேட்டு நான் விட்டுட்டு வந்தேன். அந்த இது ஒரு படத்தில் காமெடி வரும்ல, கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுற மாதிரி. ஸோ அதனால் என்னுடைய ஹேட்டை போட்டால் ஸ்னோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு வருவோம் கைஸ். இது அடுத்த நாள் காலையில். ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்குள்ள பல தடங்கள். ஸோ கையில் கேப்போடையும் வந்துட்டேன்.
இன்னும் ஸ்னோ வரல. ஸோ ஸ்னோ வரலன்னு பார்த்தா கடைக்கு தான் கஸ்டமர் 1000 பேர் வந்துட்டு போகிறாங்க. வெளியே வந்து வீடியோ எடுக்கிறதுக்குள்ள செத்துற வேண்டியதாக இருக்குது. இந்த கேப்பை போட்டோன்னே இந்த இடம் ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகணும். ட்ரை பண்ணுவோம். இதெல்லாம் வேணாம் ப்ரோ, வா போயிடலாம். இப்போதைக்கு கொஞ்சமாக தான் பனி வந்திருக்கு. ஸோ அதை காட்டுற பாருங்களேன். வேணா பாருங்களேன், நான் அந்த ரோடு க்ளோஸ் ஆகிருக்கு, அதை காட்டுறதுக்கு வெளியே வந்தேன். கிட்டத்தட்ட இது வேறு 5 கஸ்டமருக்கு மேலே பார்த்துட்டேன். குச்சி எவ்வளோ ஐஸாக இருக்குது பாருங்க. ஸ்னோ டைமில் பார்ப்போம் நம்ம. கைஸ், இந்த வருஷம் நான் எப்படி ஸ்னோ வரும் நான் ஏமாந்தேனோ அதே மாதிரி நீங்களும் ஏமாந்துட்டீங்களா கைஸ்? ஸோ நானும் ஸ்னோவை காட்டலான்னு தான் ஆர்வமாக இருந்தேன். கிட்டத்தட்ட அந்த வீடியோ எடுத்து 1 மாதத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணலாம். அடுத்தது லண்டன் பிரிட்ஜ் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் அதுவும் ஒன்று. லண்டன் பிரிட்ஜ் போயிட்டு டிக்கெட் எடுத்து இந்த பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் பார்க்கணும். இந்த ஸ்னோவும் நம்மளை ஏமாற்றும் அப்படிங்கிறது விதி. ஓகேங்களா? எல்லாமே ப்ரிப்பேர் ஆகி நின்னேன். ஸோ இப்படி திரும்பணும், இப்படி திரும்பி போடணும், அப்புறம் இப்படிங்கிறப்ப இந்த ஸ்னோலாம் வரணும் அப்படின்னா டிரான்ஸ்லேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வீடியோஸ் எல்லாம் மேக் பண்ணலான்னு. ஸோ இதுவும் காலை வாரி விடும் அப்படிங்கிறது தெரியாமல் போச்சு. எனிவே தளபதி சொன்ன மாதிரி தான் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துட்டு மிஸ் ஆகும். ஸோ அதனால் 1-2 மிஸ் ஆனதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. லைஃப் அப்படின்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதில் ஏதோ ஒன்று பிடிச்சி மேலே வந்துடுவோம். ஸோ கவலைப்படாத நண்பா, 2026 நம்ம தான். ஓகேலா கைஸ், எல்லாருமே சேர்ந்து 2026 காலை எடுத்து வைப்போம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க சார், நல்லதே நடக்கும் சார், வெற்றி நிச்சயம் சார். சந்திக்கும் வரை நன்றி.